வெளியேற்றப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நமது செய்தியாளர் ஸ்ரீதர் சொல்லியிருந்தார், தென்பெண்ணை ஆற்றிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேறும் போது கடலூரில் ஊருக்குள் வெள்ளம் புகும் சூழல் ஏற்படும் என்று களத்திலிருந்து தகவல்களை சேகரித்து வழங்கியிருந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தற்போது வினாடிக்கு 1,70,000 கன அடி தண்ணீர் வெளியேறுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தென்பெண்ணை ஆற்றிலிருந்து இப்போ 1,00,000க்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் வெளியேற்றம் செய்கிறார்கள். இதனால குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஊர்களுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கு, வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த இடத்துல வெள்ளம் சூழ்ந்திருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்களா? கடலூர் மாவட்டத்தில் பெய்யும் மழை எப்போதும் கடலூருக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் வெளி மாவட்டத்தில் பெய்யும் மழை நீங்கள் பார்க்கலாம். இந்த தென்பெண்ணை ஆற்றில் தற்போது வடிய தொடங்கிவிட்டுள்ளது. குறிப்பாக 1,70,000 கன அடி தண்ணீர் இங்கே வெளியேறி கொண்டிருக்கும் காரணத்தினால் தற்போது கடலூருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவே கூட நாம் இதை எச்சரித்திருந்தோம். குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சாத்தனூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடலூருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் சமயத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம். அதே சமயத்தில் இங்கு மாவட்ட ஆட்சியர், சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகள் இங்கே இருக்கார்கள். அவருடைய நேரடியாக கேட்கலாம் எவ்வளவு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கார்கள் சொல்லி. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த கடலூர் மாவட்டத்தில் பெய்யும் மழை எப்போதும் பாதிப்பு ஏற்படுத்தது. மற்ற மாவட்டங்களில் பெய்யும் மழை தான் நமக்கு ஆற்று வழியாக பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போது எவ்வளவு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கும், எவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு சார்? பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நீர்வளத்துறை மூலமாக அங்கே சாத்தனூர் டேம் ஏரியாலே நைட் அங்கே தேர் ஹேஸ் பீன் கிளவுட் பர்ஸ்ட் இந்த லேட் நைட். அதனால் ஒரு அங்கேருந்து நைட் 2 AM 1.68 lakhs இனிஷியலா ஓபன் பண்ணாங்க. அப்புறம் இப்போ 1.2 lakh கண்ணாடி இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தற்பொழுது இந்த இங்கே எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் WRD உடைய தகவல் அடிப்படையில் அரௌண்ட் 80 to 90,000 கண்ணாடி தண்ணி போயிட்டு இருக்குது. பொதுவாக 2021 ஒரு கிட்டத்தட்ட 1,80,000 கண்ணாடி போடும்போது இந்த ரோடு நாங்கள் நீக்கக்கூடிய ரோட்ல கூட தண்ணி கொஞ்சம் வரும், அது பிறகுதான் குறையும். ஸோ அதனால மாவட்ட ஆட்சியர் பக்கத்தில் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் வழியிலே இருக்கக்கூடிய அண்ணா கிராமம், பன்ருட்டி போன்ற ஏரியாவிலே தென்பெண்ணையார் கரையில இருக்கக்கூடிய கிராமங்களில் அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ, போலீஸ் அண்ட் பிடிஓ ஸ்டாஃப் மூலமா மக்களை உஷார்படுத்திருக்காங்க. ஸோ எங்களுடைய அறிவுரை பொதுமக்கள் கரையோர இருக்கக்கூடிய லோ லைங் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து தென்பெண்ணையார் ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் சேஃபான இடத்துல போகணும். இங்கே கூட மாவட்ட நிர்வாகம் மூலமாக சிட்டி மற்றும் இதர ஏரியாவிலிருந்து எங்கே லோ லைங் ஏரியாவில் இருக்கக்கூடிய தென்பெண்ணையார் அக்கம், குறிப்பா கடல் முகத்துவாரம் பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து 4-5 வார்டில் மக்களை மண்டபத்தில் ஷிஃப்ட் பண்ணி அங்கே இருக்கும்படி சொல்லிட்டு இருக்காங்க. வி எக்ஸ்பெக்ட் தட் ஈவினிங் இந்த தண்ணியோட ஃப்ளோ குறையும், அது பிறகு சிச்சுவேஷன் வில் பி பெட்டர். நன்றி சார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் நம்மளுக்கா சார், எந்தெந்த ஏரியாவில மக்களை இப்ப வெளியேற்றுறீங்க, எவ்வளவு மக்களை வெளியேற்றுறீங்க? நமக்கு குறிப்பா அந்த தென்பெண்ணையார் பக்கத்துல அழகிய நத்தம், 2000 விலாகம், வெள்ளப்பாக்கம், தாழங்குடா இந்த மாதிரி லோ லைங் ஏரியாஸ் ஒரு 15 ஸ்பாட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். கார்பரேஷன்ல அதே மாதிரி 3 வார்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இப்ப நம்ம அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மூலமாகவும், வார்டு கவுன்சிலர்ஸ் மூலமாகவும், கம்யூனிட்டி லீடர்ஸ் மூலமாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மூலமாகவும் இப்ப காலையில இருந்து இங்க ஒரு 4 o'clock இருந்து இங்க தான் இருந்திருக்கும். ஸோ ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாகவும் தகவல் சொல்லிட்டோம். ஒரு 3 கல்யாண மண்டபம் இந்த மக்கள் எல்லாம் ஹவுஸ் பண்றதுக்கு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது போக நம்ம ரெகுலர் ஷெல்டர்ஸ் எனிவே ரெடியா தான் இருக்கு. ஃபுட் எல்லாருக்கும் இப்ப ப்ரிப்பேர் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, போத் கார்பரேஷன் சைட்லயும் ரூரல் சைட்லயும். ஸோ இப்ப நம்ம பீப்புளை எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம். பீப்புள் பேர் நம்ம வெளியேற்றிருக்கோம். இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 பீப்புள் இப்ப தானாவே முன் வந்துட்டாங்க. மீதி பேர் இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ இந்த we are hoping that இந்த வாட்டர் இப்ப நமக்கு 80,000 cusecs கிட்ட போயிட்டு இருக்கு. அரௌண்ட் இப்ப அங்க சாத்தனூர் டேம்ல 168 திறந்து விட்டுருக்காங்க. இப்போ 120 ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சில ஹவர்ஸ்ல we are hoping we will evacuate all of them to safe spaces. குறிப்பாக கரையோர உள்ள பகுதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் காவல்துறை மூலியமாக மக்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டால் நம்மளும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் இருக்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், காவல்துறை மூலியமாக என்ன மாதிரி அறிவுறுத்தல் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறீங்க? எவ்வளவு பேர் காவல்துறை மூலியமா மீட்கப்பட்டு? காவல்துறையின் மூலமாக எல்லா ஊர்களையும்
அறிவிப்புகள் மூலமாக சொல்லி அவங்கள வந்து ஊர்லேருந்து வர வச்சிருக்கிறோம். இப்போ தியாகராஜன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்பு புலவாடி இந்த பகுதிகளிலையும் அதே போல வந்து இப்போ தாளங்குடா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்ற சொல்லியிருக்கிறோம். இது போக வந்து வான்பாக்கம், வெள்ளப்பாக்கம், அழகிய நத்தம் அந்த மாதிரி ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்திருக்கோம். இதுவரைக்கும் வந்து அந்த பகுதிகளில் வந்து மக்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அந்த ஊர்களுக்கு நுழையிறதுக்கான பாயிண்ட் எட்டி இருக்குது. அதுக்குள்ள வந்து காலையிலக்குள்ள அவங்களெல்லாம் வந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வர வச்சு அவங்களுக்கு உணவு தயாரிக்கின்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோங்க. இதே நேரத்தில் வந்து எங்கேயும் வந்து தண்ணி இருக்க இடத்துல வந்து யாரும் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக போகக்கூடிய இடத்துல பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்றதை தடுக்கும் முகமாக அதற்கான பிரத்யேகமாக காவலர்களை நியமிச்சு அதை அந்த வேலைகளையும் செய்ய சொல்லியிருக்கோம். குறிப்பாக கடலூரை ஒட்டியுள்ள பகுதிகளில் எத்தனை பேர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் இதை ஒலிபெருக்கி மூலமா அறிவிச்சுட்டு வரீங்க? இதில் இப்போ ஒலிபெருக்கி மூலமாக வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து செய்வது வந்து இப்போ இந்த பகுதிகளில் வந்து ஏற்கனவே தாழ்வாக தண்ணீர் வரக்கூடிய பகுதிகள் என்று அங்கே அறியப்பட்ட பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் இருக்குதோ தாளங்குடா, தியாகராஜன் நகர், குண்டு உப்பலவாடி, இது போல வந்து தெளிய நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்க இந்த பகுதி இருக்குமோ அந்த பகுதிகளுக்கு பண்ணிடுவாங்க. குறிப்பாக இந்த ஆற்றின் வரும் இந்த நீர் என்பது 1,70,000 கனஅடிக்கு அதிகமாக செல்லும் காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறிவிட்டது. அதே சமயத்தில் ஆங்காங்கே இதுபோல் கரைகள் உடைப்பு ஏற்படும் காரணத்தினால் அதை சரி செய்யும் பணியும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் இங்கிருக்கும் மக்களுக்கு குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தென்பெண்ணியாற்றை ஒட்டியுள்ள கரையோர மக்கள் வந்து தற்போது வெளியேற்றப்படுகிறார்கள். தொடர்ந்து கடலூரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த மழை தந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று பெய்த மழை பெரும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். மற்ற மாவட்டங்களில் பெய்த மழை வந்து தற்போது கடலூர் வழியாக வடிய தொடங்கிய காரணத்தினால் தென்பெரியாறில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு கடலூர் மாவட்டத்தை பிரச்சனை ஏற்படுத்தும் என்பது இதன் மூலமாக வெளிவருகிறது. மக்கள் இப்போ பாதுகாப்பா இருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.